காட்டுக்கு போன கண்மணி அந்தியாயோ வீட்டிற்கே வரவும் காணேன் வீட்டிற்கே வரவும் காணேன் வெகுதெங்கும்பி மகனே 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 தெய்வமே 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 காட்டுக்கு போன காட்டுக்கு போன வீட்டுக்கு வரவும் காணே மகனே 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 நாட்டினில் மைந்தர் விட்டே நடந்த முன் வந்துட்டாரோ கேட்டுமே வருவோம் என்றால் கேட்டுமே வருவோமென்றால் கிட்டிட வழியும் காணே 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 தெய்வமே 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 சிவமே இறைவாள் வனமோ நமகன் வர கனி நான் என்ன செய்வே வனமோ நமகன் வர கனி நான் என்ன செய்வே வலிதனிலையும் காலே வலிதனிலையும் காலே வகையும் குமரியே போன மகன் வர காலேனே மாலோ பொங்குதே என்ன செய்வே பொங்குதே என்ன செய்வே நாடே வனம் போன மகன் வர காணே மகனே தெய்வமே தெய்வமே போன மகள் வாரே கணினி என்னே தேவே மகனே
என்ன செய்வேன் வலித நீலையும் காணே வலித நீலையும் காணே வகையும் குமரியேனே போன மகன் வர காணேனே மானோ பொங்குதே என்ன செய்வே பொங்குதே என்ன செய்வே காணே வனம் போன மகன் வர காணே மகனே தெய்வமே போன மகள் வேறு கணினி என்னை தீரே மகனே 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 பதியாள்களை தூமக மகனே 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 பதியா காலைத்து மகை இரவாகும் நேரம் மாற்றே இரவாகும் நேரம் மாற்றே என்னும் வரவும் காணே வனம் போன மகன் வர காணே மகனே தோழரை விட்டு பாடம் பிரிந்தாலோ எங்கள் துன்ப நிலையை எண்ணி வரதானு மனம் தன்னை தோழரை விட்டு பாடம் பிரிந்தாலோ தோழரை விட்டு பாடம் தோழரை விட்டு பாடம் பிரிந்தான கனகத்தில் தோழரை விட்டு பாடம் பிரிந்தான கனகத்தில் பாலானவனம் தன்னில் பாலானவனம் தன்னில் படுத்தானோ என்ன செய்வே வனம் போன மகன் வர காரே மகனே தெய்வமே இறைவா பரமேஸ்வரா பார்வதி நாயகா பக்தர்களை காக்கும் பரம்பொருளே ஆதியே அந்தமில்லாத ஜோதியை காசி விஸ்வநாதா கருணைக்கடலே உன் கிருபையால் அயோத்தியாபுரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எங்களை காண தவத்தில் சிறந்தவரும் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாபுரியில். நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கி கொண்டிருந்த எனது மன்னவரும் எந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசனை எழுந்தோடி அவர் பாதம் படிந்து வாருங்கள் சுவாமி வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சுவாமி என்று கேட்டதின் பலன் நாடிலக்க வைத்தார் நகரிலக்க வைத்தார் நாயகனை பிரித்து வேதியருக்கு அடிமைப்படுத்தி வேடிக்கை பார்க்கின்றாயே தாயே பராசக்தி. யாருக்கு என்னம்மா திங்கிழைத்தோம் எவருக்கு என்னம்மா திங்கிழைத்தோம் குளிய உரைத்தோமா குறைமரக்கால் இட்டோமா இல்லை என்று வந்தவரை பின்னே போ என்று சொன்னோம். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் இல்லாத எங்களுக்கு ஏனம்மா துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அசலாத்து மைந்தர்களுடன் நான் பெற்ற மகள் லோகிதாசன் அண்ணா ஆகாரம் எதுவும் இல்லாமல் மேலவனாந்திரம் சென்றான் தெற்பை சேகரிக்க. நான் பெற்ற மகனை காணாமல் ஐயரகத்திலே வீட்டு வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு நான் பெற்ற மகனை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் தாயே பராசக்தி. மேலவனாந்திரம் சென்ற என் மகள் லோகிதாசனுக்கும் அசலாத்து மைந்தர்களுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த சந்திரமதி ஆகிய எனக்கும் நீதான் அருள்வளிக்க வேண்டும் தாயே, நீதான் அருள்வளிக்க வேண்டும் அம்மா. இன்னமும் பாராமோகம் ஏனம்மா, இன்னமும் பாராமோகம் ஏனம்மா, ஏழை
கண்ணில்லையோ உமது காதென்ன செவிடோ கண்ணில்லையோ உமது காதென்ன செவிடோ என் நிலையை என் மனதை என்றும் நீ அறிவாயோ என் நிலையை என் மனதை என்றும் நீ அறிவாயோ இன்னமும் பாராமுகம் ஏனமா பதம் பாரமா தாயிருக்க பிள்ளை ஏங்கலாமா நீ இருக்க நாடு வாடலாமா தாயிருக்கு பிள்ளை ஏங்கலாமா நீ இருக்க நானும் அடலாமா அந்த தாயிருக்க பிள்ளை ஏங்கலாமா நீ இருக்க நானும் பாடலாமா ஆயிரம் கண்பார் உடையவளே அம்மா 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 ஆயிரம் கண்பார் உடையவளே ஆயிரம் கண்பார் உடையவளே ஆயி மகமாயி பத்ரகாளி உமையாதவளே ஆயி மகமாயி ஆயி மகமாயி பத்ரகாளி உமையாதவளே இன்னமும் பாராமுகம் ஏனமா திங்களடி பதமாற தாயி பராசக்தி எப்போதும் போல என்னுடைய அடிபகொண்ட வேதிர் இல்லத்தில் வீட்டு வழிகளை செய்து கொண்டிருந்தேன். என்னை அடிபகொண்ட எஜமான் ஓடோடி வந்தார். என் பக்கத்தில் அருகில் நின்று அவருடைய முகத்தை பார்த்தால் கோவக்கனலோடு இருந்தது. அவர் கண்களிலே நெருப்பு வழி தெரிந்தது. அடிய சந்தி, நீ மட்டகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாயே, எங்கே நீ உன் மகன் என்று கேட்டார். ஐயா, நான் பெற்ற மகன் இதோ இருக்கின்றார், என்ன வேலை இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா என்று. அடிச்சந்தி, விடிந்தா எங்ககத்திலே திதி என்ற சிதார்த்தம் நடக்கப் போகின்றது. அதற்கு வேண்டிய காரை, பிரண்டை, முன்னை, முஷ்னை, மாவிளை, தெற்பை போன்ற சமத்துக்கள் யாவற்றையும் மேலவனாந்திரம் சென்று பறித்து வர வேண்டும்படி என்று சொன்னார். ஐயா, இதோ செய்து விடுகிறேன் ஐயா. இந்த வீட்டு வழிகளை முடித்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று தெற்பை யாவற்றை சேகரித்து வருகிறேன் ஐயா என்று கேட்டேன். அடிச்சந்தி, நீ போவதா கானகம்? உன் மகனை போச்சொல். அகத்தில வேலைகள் எல்லாம் நீ பார்க்க வேண்டும். கானகம் சென்று தெற்பை யாவற்றை உன் மகன் பறித்து வர வேண்டும் என்று சொன்னார். ஐயா, வரமா வரம் இருந்து, தவமா தவம் இருந்து நான் பெற்ற மகனை பெற்று வளர்த்து எங்களுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் என் பிள்ளைக்கு தெற்பை வென்றா என்னவென்றே அறியாத ஐயா. இந்த வீட்டு வேலைகளை முடித்துக் கொண்டு நான் சென்று சேகரித்து வருகிறேன் ஐயா என்று அவர் பாதம் பணிந்து கேட்டேன். ஐயா, அடிச்சந்தி, எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்த்து பேசுவதற்கா விலை கொடுத்து உன்னை வாங்கினோம். எதிர்த்து பேசாமல் எப்பொழுதுமே அடக்கமாக இருந்து பழகு என்று என்னை அதட்டி கொண்டார். என்னை அதட்டி கொண்டதை பார்த்தவுடன் நான் பெற்ற மகன் என்னை கட்டி அடைத்து, அம்மா, தாத்தா உங்களை ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்து கதறி அழுதான் என் பிள்ளை. அப்பா, தாத்தா உன்னை மேல வந்தராம் செய்ய சொல்றார், தெற்பை யாவற்றையும் சேகரித்து வர சொல்றார். மகனே, சென்று வா மகனே என்று நான் சொன்னேன். அம்மா, நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா? நான் எப்படி அம்மா தெற்பை என்றால் என்னவென்றே அறியாதம்மா என்று நான் பெற்ற மகனை என்னை கட்டி அணைத்து கதறி அழுதான் என் பிள்ளைக்கு. ஆறுதல் சொன்னேன். என்ன சொன்னேன்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தந்து ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவரை இட்ட கட்டளையை செய்வது நம் கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். எப்படி சொன்னேன்? சொல்லி 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 வந்ததில்லை இந்த பிள்ளையும் செந்தமிழ் பாட்டு. அன்னை மனோ ஆணையிட இங்கு
வந்தது செந்தமிழ் பாட்டு சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு நான் வணங்கும் தெய்வத்தின் நிழலில் நிழல் போலாலும் வாழும் மனிதர் ஜாதி பாட்டொன்று நாளை மனமே மறந்தே போகும் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையும் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு மகனும் நான் தானம்மா பேசும் என் தெய்வம் உழவும் என் கோவில் உலகில் நீதானம்மா அம்மா உன் வார்த்தை வேதம் என்றென்னும் மகனும் நான் தானம்மா பேசும் என் தெய்வம் உழவும் என் கோயில் உலகில் நீதானம்மா முகம் வாடி நிற்க பார்த்ததில்லை நானும் என்னாலும் வாடிக்கொண்ட கூந்தலை ஆடிக்கொண்டு மூடிட வருத்தம் என்ன இந்நாளில் சொல்லி சொல்லி நான் அறிவேன் இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு காதல் என்னென்றும் நீயும் காணாமல் வளர்த்தே நான் தானடா சொல்ல நீ அறிவாய் இந்த பிள்ளையும் செந்தமிழ் பாட்டு அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு நான் வணங்கும் தெய்வத்தின் நிழலில் விலை போல் நானும் மாடு மனிதர் ஜாதி பாட்டொன்றினால் மனமே மறந்தே போகும் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு அன்னை மனோ ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு இப்படியெல்லாம் நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி மேலவனாந்திர செல்மகனே தெற்பை ஆவட்டை சேகரித்து வா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தேன் பசியோடு சென்ற மகனை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் என்ன செய்வேன் ஐயா என்ன செய்வேன் இன்னமும் வர தானே என்ன செய்வேன் இன்னமும் வர தானே மகன் வர காணே நான் என்ன செய்ய இன்னமும் வர காணே மகனே
மகனே அந்தி பொழுதும் வந்திடலாச்சே அந்தி பொழுதும் வந்திடலாச்சே மகன் அன்னும் கேட்கும் நேரமும் போச்சே அன்னம் கேட்டு நேரமும் போச்சே அந்தி பொழுதும் வந்திடலாச்சுதே மகன் அன்னும் கேட்கும் நேரமும் போச்சு அந்தி பொழுதும் வந்திடலாச்சுதே மகன் அன்னும் கேட்கும் நேரமும் போச்சுதே எந்த மனமித்த எங்கே தவிக்குதே எங்கு தவிக்குது எந்த மனமித்த எங்கே தவிக்குதே என்னாது என்னமோ என்னவே தோணுதே என்ன செய்வே என்னமோ வர காணே மகனே அம்மா நம்ம இளவனாதர் செல்கிறேன் தாயே எதற்கு கவலைப்படாதீர்கள் அம்மா நான் போகிறேன் ஆனால் எனக்கு தாங்க முடியாத பசி அரிக்கிறதம்மா ஐயரிடத்தில் சென்று ஏதேனும் கைப்பிடி சாதம் வாங்கி தாருங்கள் தாயே என்று கேட்டான் என் பிள்ளை ஓடினேன் ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்ட எஜமானி நான் பட்ட மகன் மெலவநாதரை செல்ல போகின்றான் அவனுக்கு தாழ முடியாத பசியா இருக்கின்றது ஐயா ஒரு பிடி சாதம் கொடுங்கள் ஐயா என்று கேட்டேன் அடிச்சந்தி எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றாய் முடிவரை திதி முடிவரை யாருக்கு அன்னமும் கிடையாது ஆகாரமும் கிடையாது உன் மகனை பட்டினியாக போக சொல்லடி என்று சொன்னார் ஐயா உணவு இல்லை என்றால் பரவாயில்லை அந்த உணவு வடித்த தண்ணீராவது கொடுங்கள் ஐயா இந்த தண்ணீரை பருகிக் கொண்டு நான் பெற்ற மகன் எல்லாவற்றையும் சேகரித்து வருவான் ஐயா என்றேன் அடி சந்தி உன் மகனுக்கு பசி எடுத்தால் உன் மகனுக்கு தாகம் எடுத்தால் மேலவனாதரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது அந்த கங்கையிலே 3 கை தண்ணீர் மாத்திரம் மறந்து சொல்லடி உன் பிள்ளையே நான் பெற்ற மகனை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை உணவு தர முடியாத பாவி ஆகிவிட்டே என் பிள்ளை கேட்டான் என்னை பார்த்து அம்மா அன்று ஒரு நாள் எனக்கு பிறந்த நாள் வந்துவிட்டது என்று 33 தேவர்களும் 46 ரிஷிமார்களும் அன்னமிட்டு அமுதமிட்டு எல்லோருக்கும் புத்தாடை எல்லாம் கொடுத்து தங்க கிண்ணத்திலே பாலன்னம் பிசைந்து உண்ணும் மகனே என்று என்னை சுற்றி சுற்றி வந்தீர்களே தாயே பசி இல்லை அம்மா என்று உங்களிடம் உணவு வாங்காமல் ஓடிவிட்டேன் அம்மா அன்று உணவு வேண்டாம் என்று சொன்னேன் இன்று உணவு வேண்டும் பசிக்குது என்று சொல்லியும் நான் கெஞ்சி கேட்டும் தர முடியாதவர்கள் ஆகிவிட்டீர்களே என்று என் பிள்ளை என்னை பார்த்தான் என்னை கேட்டான் பெற்ற வயிறு புழுப்போலை துடித்ததை யார் செய்வேன் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை அது பச்சை பிள்ளைக்கு பெற்ற பிள்ளைக்கு உணவு கொடுக்க முடியாத கொடுமை உலகத்தில் யாருக்கும் வர வேண்டாம் தாயே நான் என்ன செய்வேன் என் பிள்ளை இதை கேட்ட பிறகு என் மனம் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டது எப்படியெல்லாம் ஆரிரோ 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 சின்ன சிறு கிளியே சித்திர பூவிலியே சின்னம் சிறு கிளியே சித்திர பூவிலியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகமே நடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகமே நடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு கிளியே
வேடிக்கைதானடா சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே. இப்படிலாம் என் மகனுக்கு ஆறுதல் சொல்லி சென்று வா மகனே, சென்று வா மகனே என்று நான் பெற்ற மகனை சொல்லி அனுப்பினேன். உணவு தர முடியவில்லை, என் வயிறும் ரொம்பவில்லை, நான் பசி பட்டினியோடு கானகம் செல்கிறேன் தாயே என்று நான் பெற்ற மகன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு போன வேதனை இருக்கின்றதே. உலகத்தில் எந்த குழந்தைக்கு வரக்கூடாது தாயே. அம்மா, என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் என் பிள்ளை. அம்மா, நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா, எங்கூட யாராருமா வரீரா கானகத்துக்கு என்று கேட்டான் என் பிள்ளை. அப்பா, நீ ஒருவனாக செல்ல வேண்டாம், உங்கூட ராமவரா, சேசுவரா, கோவிந்தவரா கூட்டாளிமார்கள் அனைவருமே வருகிறார்கள். அப்பா, அவர் கரங்களை பிடித்துக் கொண்டு மேடவனாந்திர சென்று தெற்பை யாவற்றை சேகரித்து வருவேன் அம்மா என்று சொல்லி சென்றார். என் பிள்ளை இன்னும் காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? பணமகன் வரவும் காணை பொழுதோடி போச்சுதையோ, பொணமகன் வரவும் காணை பொழுதோடி போச்சுதையோ, பொழுதோடி போச்சுதையோ, பொழுதோடி போச்சுதையோ. தெய்வமே தெய்வமே என்ன செய்வேன் ஏது செய்வேன் இன்னும் வர காலையே, என்ன செய்வேன் ஏது செய்வேன் இன்னும் வர காலையே. போன மகன் மரபு காணி பொழுதோடி போச்சுதையோ. வேதிற்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றார். தாராபதி, பெற்ற பிள்ளைக்கு நீ துணை, உனக்கு குழந்தை துணை. இவர்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டுவிட்டு பத்திரமாக ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் தாராபதி, ஏதோ வந்து விடுகிறேன் சொல்லி சென்றார். ஏனோ மன்னவர் எங்கிருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ, ஒரு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, தாங்கள் எங்கிருந்தால் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருப்பீர்கள், எங்களை நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன். உங்களை எப்பொழுது காணப்போகின்றேன், உங்களை எப்படியெல்லாம் காணப்போகின்றேன் என்று உங்களை நினைக்காத நேரமே இல்லை சுவாமி, நினைக்காத நேரமே இல்லை. மன்னவனே அழலாமா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போவதில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போவதில்லை. என்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்து மாறாமல் கலங்குவதும் வீண் அல்லவா. மன்னவா மன்னவா மன்னவா,
உண்மையுக்கும் தீராமல் தவிக்கின்றாள் தெரியாதா தன்மையுக்கும் தீராமல் தவிக்கின்றாள் தெரியாதா என்னுடலில் ஆசை என்ற என்னை நீ மறந்துவிடு என் உயிரை மதித்திருந்தால் வந்தவளை வாழவிடு மன்னவா 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 மன்னவனே அழலாமா நீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்கேன் என் உயிராய் நீ இருக்கு மன்னவா 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 என் மன்னவரை காண வேண்டும் அவரிடம் மனசு விட்டு பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னார உரையினார ஒரு வழியும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் மூவரும் நாட்டை விட்டு வரும்பொழுது வாக்காளப்பட்ட கடனுக்காக நாட்டை விட்டு வரும்பொழுது நாட்டு மக்கள் எல்லோரும் மறித்து விட்டார்கள் எனது மன்னவரை அம்மா நீங்கள் தான் வாக்காளப்பட்ட கடனுக்காக நாட்டை விட்டு செல்கிறீர்கள் என்றால் அந்த பிஞ்சு குழந்தை என்னம்மா பாவம் செய்தால் லோகிதாசன் அந்த குழந்தையை பத்திரமாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எங்களிடம் விட்டு செல்லுங்கள் அம்மா என்று கேட்டார்கள் எனது மன்னவர் சொன்னார் தாய் இருக்கும் இடமே பிள்ளைக்கு சொர்க்கம் பிள்ளை இருக்கும் இடமே தாய் தந்தை இருக்க சொர்க்கம் அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு இருங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் வாழ்க்கை என்பது நாடக மேடை அதில் நம் எல்லோரும் நடிகர்கள் இந்த உலகத்திலே நம்ம விருந்தாடி வந்திருக்கிறோம் ஐயா எங்க வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு விருந்தாடி வந்திருக்கிறோம் ஐயா விருந்துக்கு எப்படி வந்தோமோ எல்லோரிடத்தில் நல்ல பேர் எடுத்து விட்டு நம்ம செல்ல வேண்டும் ஐயா ஆகையினால் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் வந்து விடுகிறோம் இங்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டளை விதி இருந்தால் கண்டிப்பாக வருவோம் என்று நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தீர்களே மன்னா வேதியிற்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு சென்றீர்களே மன்னா இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் ஒன்றுமே புரியாமல் தவிக்கின்றேன் துடிக்கின்றேன் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும் என் மனம் என்னவென்று என்னை என்னை யாருக்கு தெரியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியோ நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகோ நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும் நான் ஒரு நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு நான் இங்கு நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும் கல்லிலே ஈரம் உண்டு கண்களாக அறியும் சேலைக்குள் வீடு அணைக்கின்ற மேனி மேனிக்குள்ளாடும் மனமென்னும் தோணி சேலைக்குள்ளாடும் மங்கையின் மேனி மேனிக்குள்ளாடும் மனமென்னும் தோணி ஞானியும் மனமோ அணைக்கின்ற தேனி ஞானியும் மனமோ அணைக்கின்ற தேனி நான் ஒரு ராணி பெண்களின் ஞானி என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் கண்ணிலே என்ன உண்டு தெரியும் கண்ணிலே
ஈரம் உண்டு கண்களாரையும் சொல்லிலே ஈரம் உண்டு கண்களாரையும் என் மனம் என்னவென்று என்னை யாருக்கு தெரியும் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் கண்ணிலே ஈரம் உண்டு கண்களாரையும் பசியோட சென்ற மகன் தெற்பை யாவற்றை சேகரித்தானா இல்லை பசிமயக்கத்தால் எங்காவது விழுந்து விட்டானா இல்லை வழிமாறி போய்விட்டானா ஒன்றுமே புரியவில்லை நான் என்ன செய்வேன் ஐயா என்ன செய்வேன் எத்திழைத்து போன மகன் எத்திழைத்து போன மகள் எத்திழைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ எத்திழைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர மகன் வர காணேனே பாலம் நம்மை வனம் சென்றானோ பாலன் நம்மை வனம் சென்றானோ சின்ன வயதுள்ள எந்த கண்மணியானவை தன் சின்ன வயதுள்ள எந்த கண்மணியானவை தன் சிறுவனந்து அடர்வனத்தில் சிறுவனந்து அடர்வனத்தில் சிறுவனத்தில் ஒருவனாய் திரிகின்றானோ வர மகன் வர பலன் வர சீரன் வர கடேனே மகன் வர கடே அதோ அந்தனை சிறுவர்கள் நான் பெற்ற மகன் அவர் கூட வருவார் என் பிள்ளை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போகின்றேன் வந்து விட்டாயா மகனே வந்து விட்டாயா மகனே மகனே ஏதோ வந்து